உன் முடிவில் ஏதாவது மாற்றம் உண்டா? இங்க பார் பிரியா, வாழ்க்கைங்கிறது அறியாத வயசுல தெரியாத விளையாடுற விளையாட்டு இல்லை, அது ஆயிரங்காலத்து பந்தம். புருஷங்காரன் சொந்த மனைவியை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாற்றணும். அது இவனால் முடியாது. உன் முடிவை மாற்றிக்க. மாமா, மனசையும் மனுஷனையும் மாற்ற யாராலையும் முடியாது. வாழ்க்கை என்ன வியாபாரமா? உடனே மாற்றிக்கிறதுக்கு. உன் வாழ்க்கை வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது விபரீதமாக முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாமா, நினைச்சவரை மறக்கணுன்ற மனநிலைமையிலேயே நான் இல்லை. நிலையற்ற மனுஷன் அவன். நிதானம் இல்லாத அளவுக்கு குடிக்கும் குடிகாரமா. அவர் தான் என் புருஷனை முடிவே பண்ணிட்டேன். குடிகாரன் தெரிஞ்சுதான் நான் காதலையும் பண்ணேன். விளக்க பிடிச்சிக்கிட்டு கிணத்துல விழுவுன்னு நினைக்கிற? இல்லை மாமா, விழுந்துட்டேன். விதிய விலை கொடுத்து வாங்குற. என் அப்பாவுக்கு பொண்ணா பிறந்தது தப்பா? தெரியாம செய்யறது தப்பு இல்லம்மா, தெரிஞ்சே செய்யறது தான் தப்பு. சரியோ தப்போ விட்டுருங்க மாமா. முடிவு எடுத்துட்டேன், முடிவுறவையும் எழுதிட்டேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நாங்கள் எதுக்கடி ஒன்றை மடிக்கிறோம்? நீ தான் ஓத்தலே நீயே மண்டவாளி போட்டுக்கிட்டே, அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களை மடிக்கிறோம்? ஏடி, எங்களை விட அவன் என்ன உனக்கு பெருசா கொடுத்துட்டா? மாமா, நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. இப்ப சொல்லுடி, அவன் என்னத்தை கொடுத்துட்டான் சொல்லு. அக்கா, என் வயித்துல அவன் புள்ளைய கொடுத்துட்டான்க்கா. அடி பாவி! எல்லாம் ஒரு மனுஷியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கற்பா அவகிட்ட பறி கொடுத்துட்டு அந்த பரதேசிய புள்ளைய வயித்துல சுமந்துட்டு வந்திருக்கியே. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அப்பாவோட மாடும் மரியாதையே போயிடுவே. அவருக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாரு. எல்லாம் ஒரு பிள்ளையாடி. விடு மீனாட்சி, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிடுச்சு, ஏதோ தப்பு நடந்து போச்சு. சரி பண்றதை விட்டுட்டு இப்படி தப்பு குப்புன்னு அடிச்சா சரியாயிருமா? என்னம்மா நீ எந்திருமா, விடுமா, எதா இருந்தாலும் நாம் பேசிக்கலாம்.